இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க. அதை பற்றியும், இந்த எக்ஸாமை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும், சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விரிவாக பேச போகிறோம். நேற்றே நிறைய பேர் வீடியோ போட்டாங்க, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. பட் என்னுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொல்கிற கருத்துக்களை முழுமையாக கேட்டுட்டு, அப்புறம் உங்களுடைய கருத்து என்னவோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, வழக்கம் போல் நம்ம ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். நேற்று தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போ நடக்க போகுதுன்னா 28/9/2025 நடக்க போகுது. ஸோ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவான நாட்கள் தான் நம்ம முன்னாடி இருக்குது. நம்ம முன்னாடி நாள் ரொம்ப குறைவாக இருக்குது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி இப்போ சமீபத்தில் அவங்களுடைய எக்ஸாம் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வச்சு அவங்க பண்ணுறதும் பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. அதாவது சிலபஸ்குள்ளேருந்து தான் கேட்குறாங்க, ஆனால் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரில. அதான் பிரச்சனை. நமக்கு சோர்ஸ் அப்படிங்கிறது எதுன்னே தெரியல. அதுதான் மெயின் பிரச்சனை. சரி, ஓகே, எக்ஸாம் டேட்டை பார்த்துட்டோம். நம்ம முன்னாடி இருக்கிற சேலஞ்ச் என்னங்கிறதையும் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் எத்தனை தான் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுலேயும் போஸ்டிங் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, இருங்க நான் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். இங்கே பாருங்களேன், 595 போஸ்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட 600 போஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 600 தான் எக்ஸாம் முடியும் போது இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இதை கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் அதிகப்படுத்துவாங்க. ஏன்னா இந்த குரூப் 2A பார்த்திங்கன்னா ஒரு லாங் ப்ராசஸ். ஒரே எக்ஸாமோட முடிய போகிறது கிடையாது. ப்ரிலிமினரி இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் முடியும் பொழுது போஸ்ட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்பிக்கையாக படிக்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. சரி, ஓகே, எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. எவ்வளோ போஸ்ட் இப்போதைக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸாமுடைய பேட்டர்ன், இந்த சிலபஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா சிலபஸ் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது குரூப் 4 எக்ஸாமை நீங்கள் எல்லாருமே எழுதியிருப்பீங்க. அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தா எங்கிருந்தோ ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இனிமேல் நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாமே சிலபஸ் தான். இனி வந்து பேட்டர்ன் அப்படிங்கிறது மாற்றப்பட்டு விட்டது. நீங்கள் நான் ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சுட்டு போய் பாஸ் ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டால், அதாவது நம்ம காலகட்டத்தை பிரிப்போம் இல்லைங்களா, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து நம்ம இப்போ பிரிச்சுக்கலாம். 2025க்கு முன், 2025க்கு பின். 2025க்கு முன் ஸ்கூல் புக்கை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா பாஸ் ஆகிடலாம். ஆனால் 2025க்கு பின் ஸ்கூல் புக்கு வந்து சும்மா ஒரு எடுபடி மாதிரி தான். மெயின் சோர்ஸ் எல்லாம் நாம்ளாக உருவாக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போயும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பொது தமிழ் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஸோ எங்கிருந்து வேண்டுமானாலும் கேள்விகள் வரும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்க? தமிழில் வந்து வழக்கம் போல் 100 கேள்வி, அப்புறம் பார்த்திங்கன்னா பொது அறிவு 75 கேள்வி, அப்புறம் கணக்கில் 25 கேள்வி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அது இருக்குது. சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்க அந்த பக்கம் போய்க்கலாம். சரி, இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, வழக்கம் போல் குரூப் 4ல் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான். இலக்கணத்தில் 25 கேள்வி, சொல் அகராதியில் 15 கேள்வி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எழுதும் திறன் இதில் 5 கேள்வி, கலை சொற்கள் இதில் 10 கேள்வி, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இதில் 15 கேள்வி, அப்புறம் எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க, இதில் ஒரு 5 கேள்வி, அப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் வந்து 15 கேள்விகள். சரி, இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது யூனிட் 7 அப்படின்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இது மட்டும் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. நல்லா கவனிங்க, இந்த ஏரியா மட்டும் 10ஆம் வகுப்பு தரத்துக்குள்ளேருந்து தான் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்குறதெல்லாம் வெளியிருந்து தான் கேட்பாங்க. 10ஆம் வகுப்புலேருந்து வரதுக்கு சான்ஸு ரொம்ப கம்மி தான். சரிங்களா? இங்கே இருக்கிற இந்த திருக்குறள் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 10ஆம் வகுப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியல. அதாவது நாமளே வீடியோ போட்டிருக்கோம், ஆனால் அதில் பாதி தான் வந்து பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குது, புதிய சமச்சீர் புத்தகம்லாம் இல்லை. ஸோ இவங்க இப்படி சொல்லுவாங்க, ஆனால் எங்கிருந்து வேணாலும் கேட்பாங்க. சரி, இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது? இதை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் இலக்கணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தரவாக வந்து கற்றுக்கணும். எப்படி பவுனந்தி முனிவர் அவருடைய குருக்கிட்ட கற்றுக்கிட்டாரோ அதே மாதிரி நீங்களும் கற்றுக்க வேண்டியது தான். வேறு வழியே கிடையாது. ஏன்னா
வேறு எதுனாலும் நீங்கள் படிச்சுப்பிடலாம். இப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இதை நீங்கள் எங்கே போய் படிப்பீங்க? பிரித்தெழுதுக எந்த சொல்ல வேணாலும் தமிழில் பிரிக்கலாம், எந்த சொல்ல வேணாலும் சேர்த்தலாம். இந்த கான்செப்ட் இருக்கும்போது எப்படி நீங்கள் வெளி சோர்ஸில் படிப்பீங்க? படிக்க முடியாது. அப்போ இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு படிக்கணும். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற புதிய சமச்சீர் புத்தகம், பழைய சமச்சீர் புத்தகம் எல்லாத்தையும் கலந்து போட்டு படிக்க வேண்டியதுதான். படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை வச்சு நீங்களாக எக்ஸாமை அப்ரோச் பண்ண வேண்டியது தான். நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்கனாவே போதும், சரிங்களா? 6 to 12 வரைக்கும் இருக்கிறத படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஸ்கில் வந்துடணும். எப்படி பிரிக்கணும், எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற ஸ்கில் வந்துடும். அதே மாதிரி புணர்ச்சி விதின்னு இருக்குது. எப்படி சொற்களை சேர்த்து எழுதலாம், எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லும். அந்த புணர்ச்சி விதியை நீங்கள் படிக்கணும். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் இந்த ரெண்டையுமே அப்ரோச் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திப்பிழைகள். சந்திப்பிழைகள்லாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும். லகர வேறுபாடு இதெல்லாம் கடல் மாதிரிங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது கம்மி, ஆனால் நெட்டில் நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்கூல் புக்கையும் படிக்கணும், இன்டர்நெட்டில் இருக்கிற சோர்ஸையும் படிக்கணும். இப்போ தான் பிரச்சனை. ஆனால் இன்டர்நெட்டில் இருக்கிற சோர்ஸும் வருமானு தெரில. ஏன்னா அதை தாண்டியும் போயிட்டுருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம முன்னாடி இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அடுத்து சுட்டெழுத்துக்கள். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரையும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. நீங்கள் ஓரளவுக்கு அதையவே பண்ணிக்கலாம். அடுத்து வினா எழுத்துக்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஒருமை பன்மை அது கடல் மாதிரி, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் வேர்ச்சொல் அறிதல், இதெல்லாம் எங்கேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட ஏதாவது சோர்ஸ் கிடச்சதுன்னா அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்களே உருவாக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிறத கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஓரளவுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஆனாலும் உங்களை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்தளவுக்கு தான் டஃப்பாக கேட்குறாங்க. எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரில. அடுத்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை இந்த மாதிரியான நிறைய வரும். நீங்கள் ஸ்கூல் புக்கில் கிட்டத்தட்ட இலக்கண பயிற்சி எல்லாத்தையுமே நிறைய மேற்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள் சொல்லகராதி. இதெல்லாம் கடல் மாதிரிங்க. நான் பேசிக்கிட்டே போனால் நிறைய பேசிகிட்டே போகலாம், ஆனால் உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் சொல்கிறது இலக்கண பகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ மொழித்திறன் பயிற்சி எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் அதை தாண்டி நெட்டில் நிறைய சோர்ஸ் கிடைக்கும், அதையும் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? அடுத்து கலைச்சொற்கள். கலைச்சொற்கள்லாம் எங்கேருந்து கேட்பாங்கன்னு அவங்க சொல்ல முடியாது. சரி, என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க சொல்கிறது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம், பல்வேறு துறை சார்ந்த. இது எதுக்கு சொல்லணும்? இங்கே பல்வேறு துறை சார்ந்தன்னு சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சு போச்சு. இதுலேருந்து தான் கேட்பாங்கன்னு கேட்டால் கிடையாது. அவர் சொல்லிட்டாங்க பாருங்கள், பல்வேறு துறை சார்ந்த கலைச்சொற்கள். எங்கிருந்து வேணால் நான் கேட்பேன், நீ பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், சர்ச் இன்ஜின் இது 6ஆம் வகுப்பில் இருக்குது. மைக்ரேஷன் இதுவும் 6ஆம் வகுப்பில் தான் இருக்குது. அலர்ஜி இது 6ஆம் வகுப்பில் தான் இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் 6ஆம் வகுப்பில் கொடுத்துட்டு, ஆனால் எக்ஸாமில் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுறாங்க. ஆனால் எங்கே போகிறாங்கன்னு தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கலைச்சொற்களை நம்ம கற்றுக்கணும். கலைச்சொற்களை நம்ம எங்கே படிக்கலாம்? அது கடல். நீங்கள் டிக்ஷனரி வச்செல்லாம் படிக்க முடியாது இல்லைவா? ஒரு சிலர் சொல்லலாம், அதாவது நீங்கள் ஒரு டிக்ஷனரி வாங்கிட்டு நீங்கள் அதை வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலான்ட்டு. நீங்கள் அதை படிப்பீங்களா, இல்லை ஜிகே புக்கை படிப்பீங்களா, இல்லை தமிழ் புத்தகத்தை படிப்பீங்களா? அதெல்லாம் சான்ஸே கிடையாது, புரியுதுங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச வழி ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அது தான். இப்போ ஜிகே பகுதியிலையும் கொடுத்துருப்பாங்க. இந்த அறிவியல் பாடப்புத்தகம் அதை எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் கலைச்சொற்களை கொடுத்துருப்பாங்க, புவியியலை கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், புரியுதுங்களா? ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற கலைச்சொற்கள் 6 to 12 வரை இருக்கிறது எடுத்து எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போதும். முடியலன்னா சொல்லுங்கள், நாம் கூட வீடியோ போட்டுடலாம், சரிங்களா? நம்ம ஆல்ரெடி 6 to 10 வரைக்கும் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அடுத்து வாசித்தல் திறன் நீங்கள் அங்கே போய் கற்றுக்கிறது தான், வேறு வழி கிடையாது. அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு. பேர் தான் எளிய மொழிபெயர்ப்பு, ஆனால் ரொம்ப கஷ்டமாக வரும். அடுத்தது நீங்கள் தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, இதையும் நீங்கள் படிக்கணும். அதாவது ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நல்லா கவனிங்க. சிலபஸ் தாண்டி எங்கேயும் நீங்கள் போகக்கூடாது. சிலபஸ் தான் இனி பேசும், இனி பாடப்புத்தகங்கள் பேசாது, சரிங்களா? அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் அதே மாதிரி தான், உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜிகே பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப் 4 எப்படி அட்டன் பண்ணணுமோ அதே மாதிரி தான் குரூப் 2 2Aவையும் அட்டன் பண்ண போகிறோம். பொது அறிவிலிருந்து 5 கேள்வி கேட்க போகிறாங்க. ஆனால் எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியாது. கேட்பாங்க. புவியியலை பொறுத்த வரைக்கும் 11 12க்கே போயிட்டாங்க. ஸோ எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. வரலாறு பண்பாடு இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வரலாறு அப்படிங்கிறதையும் ஐஎன்எம் அப்படிங்கிறதையும் நம்ம எப்போயோ
11, 12க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து 11, 12க்கு நம்ம போனதுனால இதில் நமக்கு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இல்லை. ஆனால் யாருமே ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் அல்லது அறிவியல் பகுதியை பொறுத்த வரைக்கும் 11, 12க்கு நம்ம போயிருக்க மாட்டோம். ஸோ அது வந்து நமக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சியல் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். 11, 12 அப்புறம் கீழ் வகுப்புகள். அப்புறம் அதை தாண்டி இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலபஸையும் எடுத்து நம்ம டீகோட் பண்ணி அது சம்மந்தப்பட்ட தகவல் எங்கெல்லாம் இருக்கோ அதை எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் நம்ம முன்னாடி இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா டைம் தான் சேலஞ்ச். இன்னும் பார்த்திங்கன்னா 2.5 மாதம் இருக்குமா, 2.5 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் 2.5 மாதத்தில் வந்து நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா, ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட்டுகளை புக்கில் நீங்கள் படிக்க ஆரம்பித்தாவே உங்களுக்கு டைம் பத்தாது. அதான் பிரச்சனை, சரிங்களா? அதாவது இவங்க புதிய பேட்டர்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஸோ நம்ம முன்னாடி மிகப்பெரிய சேலஞ்ச் காத்திருக்குன்னு தான் நான் சொல்லணும், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இதை தாண்டி இப்போ கொஞ்சம் ஸ்கீம்ஸ்க்கெலாம் போயிட்டாங்க, அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 6 இங்கேயும் வந்து நம்ம நிறைய அரசாங்கத்துடைய திட்டங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இப்போ புதுசாக நிறைய கொண்டு வராங்க, எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அதாவது ஒன்லைனர் கொஸ்டின் மாதிரி கேட்டாங்கன்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டாங்க. ஒரே கேள்விக்குள்ளே 4 கேள்வி. இது சரியா, இது சரியா, இது சரியா, இது சரியான்னு. அதில் பார்த்தா நமக்கு 1 அல்லது 2 தான் தெரியுது, மீதம் 2 தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை வச்சு ஆன்சர் போடணுங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி கணக்கு அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக ஒன்றா இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அப்ரோச் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 கஷ்டம்தான், ஆனால் வேறு வழி கிடையாது, சரிங்களா? ஆனாலும் இப்போ வந்து இருக்கிற பாடத்திட்டங்களை நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து லைன் விடாமல் படிச்சுட்டு ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா லைன் விட்டுட்டு படித்தோம், முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் படித்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. இப்போ கேட்குறதெல்லாம் அப்படி தானே கேட்குறாங்க. முன்னே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டு தொல்லியல் இடங்கள் அதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்க போன எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். இந்த எக்ஸாமில் பாருங்கள், சிவகலையை பற்றிய தகவலை கூறுக அப்படின்ட்டு அது கீழே வந்து 4 பாயிண்ட் வைக்கிறாங்க. எது சரின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்படி நமக்கு தெரியும்? நாம் என்ன படிச்சிருப்போம், அங்கே முக்கியமாக என்ன கிடச்சது, அது எங்கே இருக்குது, அப்படி தான் படிச்சிருப்போம். இன்னும் வந்து டெப்த்தாக போயிட்டே இருக்காங்க. நம்ம டெப்த்தை நாமளும் ஃபோக்கஸ் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம எல்லா ஏரியாவையும் டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் வேறு வழி இல்லை, புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற சேலஞ்ச், நம்ம எதிர்கொள்ள வேண்டிய வழிகள். என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 6 to 12 வரை இருக்கிற 12ன்னு சொன்னால் இப்போ இருக்கிற 12 விட்டுட்டு நீங்கள் அதையும் செதுக்கோங்க. ப்ளஸ் வந்து பழைய சமச்சீர் புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 11, 12க்கு பிறகு நிறைய ஒவ்வொரு பாடத்துக்கு பிறகும் நிறைய மொழித்திறன் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வேலைக்கு ஆகும் தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் சில தகவல்கள் வெளியே நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் வழி இல்லை. ஸோ நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போகணுங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழி இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கருத்து தான். ஆனால் மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்குது. அது வேணால் நல்லா தெரியுது. அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சரி, ஓகே. இந்த தேர்வு முறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தேர்வுக்காக நீங்கள் எப்படி தயாராகிட்ருக்கீங்க? எப்படி இந்த தேர்வை எதிர்கொள்ளலான்னு இருக்கீங்க? நீங்கள் ஆக்சுவலாக வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, இல்லை ஒர்க் போயிட்டு படிக்கிறீங்களா, இல்லை முழு நேரமாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.